இன்னைக்கு என்ன கதைன்னு பார்க்கலாமா? ஒரு பள்ளிக்கூடத்தில் அரவிந்த் அப்படின்ற ஒரு மாணவன் இருக்கான். அவன் எப்போவும் கடைசி பெஞ்சில் தான் உட்காருவான். அதனால் அவனோட சக மாணவர்களும் ஆசிரியரும் அவன் ரொம்ப சோம்பேறியான பையன் போல், சரியாக படிக்க மாட்டான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாது, அரவிந்த் காலையில் நியூஸ் பேப்பர் போடுற வேலைக்கும் சாயந்தரம் பள்ளி முடிச்சதும் டீ கடையிலையும் வேலைக்கு போகிறான். அவனுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். இதுதான் அரவிந்தோட நிலைமை. ஒரு நாள் அவனோட பள்ளிக்கூடத்தில் அறிவியல் கண்காட்சி நடக்கிறதா அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதில் யார் வேணாலும் பங்கேற்கலாம், சிறந்த படைப்புகளுக்கு நல்ல பரிசு உண்டுன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் குழுவாக சேர்ந்து அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சு எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்போது அரவிந்த் மட்டும் தனியாக உட்காந்துட்ருக்கான். அவனோட ஆசிரியர் அவன்கிட்ட ஏன் நீ மட்டும் எதுவுமே செய்யலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அரவிந்த் சொல்கிறான், எனக்கு இந்த மெட்டீரியல்லாம் வாங்குறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க டீச்சர் கொஞ்சம் நேரம் யோசித்து ஸ்கூலில் இருக்கிற வேஸ்ட் ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு அவன்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போது அரவிந்த் 2 நாள் தூங்காமல் அவன்கிட்ட இருக்கிற பாட்டிலு, ஒயரு, கார்ட்போர்ட் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு மழைநீர் சேகரிப்பு மாதிரி வடிவமைக்கிறான். எக்ஸிபிஷன் நாள் வந்துச்சு. எல்லாரும் ரொம்ப விலை உயர்ந்த மாடல்களை கொண்டு வைக்கிறாங்க. அரவிந்த் அவனோட மாடல் எடுத்துகிட்டு சிம்பிளாக வைக்கிறான். ஆனால் ஜட்ஜு கேட்ட கொஷினுக்கு அவன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஆன்சர் பண்ணுறான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அரவிந்துக்கு கிடச்சிருச்சு. மொத்த ஸ்கூலும் அவனுக்கு கிளாப் பண்ணுறாங்க. அப்போ அவங்க டீச்சர் சொன்ன வார்த்தை, கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துருக்கிறவன் எல்லாம் கடைசியாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் உன்னுடைய இடம் முக்கியம் இல்லை, உன்னுடைய முயற்சி தான் முக்கியம்.